அம்மா என்னம்மா வெறும் சாம்பாரை பண்ணி வச்சிருக்கீங்க, தொட்டுக்க எதுவுமே இல்லையா? இப்ப தொட்டுக்க வேணாம் தானே, ஊறுகாய் பண்ணி தரேன். மாமா ஊறுகாய் என்னமா நல்லா இருக்கும்? மோகி உனக்கு ரொம்ப பிடிக்கும், வா. சிக்கன் மேங்கோ ஊறுகாய் செம்ம டேஸ்டா இருக்குங்க. 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இதுல மஞ்சத்தூள், உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். ஒரு பெரிய மாங்காய் எடுத்துட்டு இது இந்த மாதிரி திருவி இதையும் ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை வச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் ட்ரை ஃப்ரை பண்ணி கொட்டிட்டு இதுலயே 1.5 ஸ்பூன் கடுகு 1.5 ஸ்பூன் வெந்தயம் இதையும் ட்ரை ஃப்ரை பண்ணி இது கூடவே சேர்த்து ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேன்லயே எண்ணெய் எல்லாம் ஊத்தாம அப்படியே வதக்கிட்டு இருக்கணும். இதுல தண்ணி எல்லாம் பிரிஞ்சு நல்லா ட்ரை ஆகும் போது இதுல ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெயை ஊத்தி அதுலயே வேக விடணும். சைடுல ஒரு 6 பல்லு பூண்டையும் போட்டு இதுல வதக்கிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்து வந்தபோது 4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் 4 ஸ்பூன் கார மிளகாத்தூள் ரெண்டையும் போட்டு அப்படியே கலந்து விடலாம். திருவி வச்ச மாங்காவையும் இது கூட இப்ப சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே மாங்காய் எல்லாம் சேர்ந்து அப்படியே கலந்து வரும்போது நம்ம அரைச்சு வச்ச பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே வேக விட்டு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர நேரத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். முடிஞ்சது. இப்ப இதை ஆற விட்டு பாட்டில ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சா 10 நாளைக்கு கெடாம அப்படியே இருக்கும். இப்ப சுட சுட சாதம் போட்டு இந்த சிக்கன் மேங்கோ பிக்கல அள்ளி போட்டு அப்படியே கலந்து அடிச்சா செம்மையா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.